தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நல்ல தினத்திலே திருவம்பாவை பாடல் 10 பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவை என்று வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். நாம் இப்பொழுது இந்த பாடலுடைய பொருள், விளக்கம், தத்துவ விளக்கம் போன்றவற்றை நாம் சிந்திக்கலாம். பாதாளம் ஏழினும் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதாளம் ஏழினும் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருவால் பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல் பேதை ஒருபால் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஓத உலவா ஒரு தோழம் தொண்டருளல் ஓத உலவா ஒரு தோழம் தொண்டருளல் கோதில் குலத்தரன்றல் கோயிற்பிணா பிள்ளையாள் ஓத உலவா ஓத உலவா ஒரு தோழம் தொண்டருளல் கோதில் குலத்தரன்றல் கோயிற்பிணா பிள்ளைகாள் ஏதவனு ஏதவன்
ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனுள் ஏதவன் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலினுடைய வரிகள் சொல்லுகின்ற பொருள் என்ன என்று பார்த்தோம் என்றால், தீய பண்புகள் இல்லாத புலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கு அரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு நறுமணங்களை வீசக்கூடிய நல்ல மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை, சிவசக்தியை தன்னுடைய மேனியிலே ஒரு பாகமாக கொண்டதால சிவபெருமான் ஒருவனல்ல என்பதும் நிஜமாகிறது, புலனாகிறது. வேதங்களும் விண்ணோரும் தேவரும் பூலோகத்திலே உள்ளவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சேர துதித்தாலும் அவனுடைய புகழை பாடி பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஜீவன் முக்தர்களுக்கும் அவன் உற்ற நண்பன். ஏராளமான அளப்பற்கு அரிய எண்ணிக்கையுடைய பக்தர்களை கொண்டவன் அவன். அப்படிப்பட்ட அவனுக்கு ஊர் எது? அவனுடைய நாமம் என்ன? பெயர் என்ன? யார் அவனுக்கு உறவினர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்லத் தெரியவில்லை என்று அந்த கோயிலிலே பணி செய்யக்கூடியவர்கள், அந்த கோயிலிலே பணி செய்து கொண்டிருக்கும் சிறு பெண்களை நோக்கி இவ்வாறு கேட்பதாக இந்த பாடல் உணர்த்துகிறது. இந்த பாடலினுடைய உட்கருத்து விளக்கம், போதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள் வருகிறது. கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஊமத்தை ஆகிய மலர்களை சிவனுக்கு அணிவிக்கும் வழக்கம் உண்டு நம்முடைய பூஜைகளிலே, வழிபாடு முறைகளிலே. இந்த மலர்களை நம்மை போன்ற மானிடர்கள் பயன்படுத்துகின்றோமா? இல்லவே இல்லை. நம்முடைய சிவபெருமான் இப்படி பயன்படாத மலர்களை நான் அணிந்து கொள்கிறேன், உனக்கு மனம் வீசக்கூடிய மலர்களாக இருக்கின்ற ரோஜாவையும் மல்லிகையும் மற்ற மலர்களையும் வைத்துக்கொள், உனக்கு பயன்படாத மலர்களை எனக்கு அணிவி அதை எனக்கு கொடுத்து பூஜை செய், வழிபாடு செய் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு உயரிய அருளோடு இருக்கின்ற இறைவனாக எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் இருக்கிறான் என்பது புலப்படுகிறது. இந்த பாடலினுடைய தத்துவ விளக்கமாக, இறைவன் நம் அறிவின் அளவீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அதே நேரத்தில் ஆணவம் இல்லாமல், நாம் ஆணவம் இல்லாமல் தூய அன்பு அவன் மேலே செலுத்துகின்ற பொழுது இறைவன் நம் தோழனாகி நம் உள்ளத்திலே குடிகொண்டு நமக்கு கருணையை, அருளை வாரி வாரி வழங்குவான் என்பது மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற கருத்தாகும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.